ओम स्वागत है शांति। आज है दिन 17 इस अव्यक्त अव्यक्ति परिवार मास के में बंधन मुक्त வரவேற்கின்றோம். रहे जीवन मुक्त स्थिति का இன்றைக்கு अनुभव நாள் करो। 17. आज का विषय है समझदार अव्यक्तिशाली जो परमात्म இன்றைய ज्ञानी தலைப்பு बच्चे हैं उन्हें ज्ञान का फल मुक्ति और जीवन मुक्ति का वर्षा संगम पर ही प्राप्त होता है। கடவுளின் ஞானத்தை ज्ञान அடைந்த अर्थात குழந்தைகள் समझ समझदार हर முக்தி कर्म ஜீவன் करते முக்தி हुए நிலையை सदा அடைவார்கள். स्वयं को बंधन ஞானமும் मुक्त புரிதலும் இருக்க வேண்டும். सर्वाकर्षणों से मुक्त அறிவாற்றல் बनाने உடைய की உடைய ஒரு समझ ஒரு रखता है। ஜீவாத்மா उनके हर संकल्प பந்தம் बोल कर्म மற்றும் संबंध ஈர்ப்பு और संपर्क में இருந்து मुक्ति விடுபடுவார்கள். जीवन मुक्ति பந்தத்திலிருந்து की स्टेज விடுபடுவார்கள். रहती है। முக்தி जिसको ஜீவன் न्यारा முக்தி और प्यारा நிலைப்பாட்டை कहते அடைவார்கள். हैं। எண்ணம் दिलाराम भट्टी के लिए வார்த்தைகள் अभ्यास का செயல்பாடு पॉइंट रहेगा தொடர்புல இருந்து न्यारा और பற்றற்று प्यारा। இருப்பார்கள். जब அன்புடையவர்களாக आप இருப்பார்கள். आत्माभिमानी बनते हैं तो पुराने संस्कार आपको कंट्रोल नहीं करते। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ஆத்ம உணர்வுல இருக்கிற சமயம் பழைய பழக்கங்கள் நம்மள பாதிக்காது. ஆத்ம உணர்வுல இருக்கிற சமயம் பழைய பழக்கங்கள் நம்மள பாதிக்காது. ओम शांति। सभी ठीक है? मौज में हो? நல்லா இருக்கிறீங்களா? மோகினி தேவி கேக்குறாங்க. எல்லாரும் ये நல்லா मास இருக்கிறீங்களா? बहुत எல்லாரும் हम குஷியோட सबके लिए இருக்கிறீங்களா? महत्वपूर्ण है। இந்த மாதம் जब भी कोई ரொம்ப ऐसा संकल्प முக்கியமான आता है மாதம். जो जरूरी नहीं है तो एकदम याद आता है நமக்கு अव्यक्ति मास है। समय வீண் की எண்ணங்கள் महत्व को வந்ததுன்னா हम समझते हैं, இது அவ்யக்தி மாதம்னு लेकिन நம்ம अपने ऊपर ज्यादा புரிஞ்சுக்கணும். टेंशन रहती है। காலத்தின் वैसे முக்கியத்துவத்தை तो हर मास தெரிஞ்சுக்கணும். का अपना महत्व है, पर दिन நம்ம दिन மேல நம்ம इसकी கூட विशेषता கவனம் செலுத்தணும். ब्रह्मा बाबा ஒவ்வொரு மாதமும் भागीरथ தன்னுடைய भगवान के சிறப்பு भक्त நிலைப்பாடு இருக்கும். तो भक्ति मार्ग में இந்த सुनाते हैं பிரம்ம कि பாபா भागीरथ के சிவபாபாவுடைய पुत्र थे, वो सब बेहोश हो गए थे। ரதம், तो उसको बोला कि गंगा लानी पड़ेगी, வாகனம். तब பக்தி गंगा மார்गல बहती நாம तभी होश கேள்விப்பட்டிருக்கோம். में आएंगे। तो फिर शिव की जटाओं से நீங்க भागीरथ के द्वारा கங்கை गंगा ஆத்த नीचे आई। கங்கை ஆத்த क्योंकि எடுத்துக்கொண்டீங்கன்னா यहाँ पर भी शिव बाबा आते हैं பாக்யராஜ் और ब्रह्मा बाप के मुख से ज्ञान கங்கை सुनाते ஆத்துல हैं இருந்து நீரை कि भक्ति எடுத்துட்டு வந்த निभाना கதை जरूरी है। தெரியும். இங்க तो जैसे சிவபாபா ज्ञान सुनते हैं, பிரம்ம பாபாவின் देह अभिमान से வாய் देह भान से ஆதரவு எடுத்து वो ஞானத்தை सारा खत्म हो பேசினார். जाता है और जो असली स्वरूप है நமக்கு हमारा, தேக உணர்வு இருந்தது. अपने अनादि நாம இதை गुण है, எல்லாத்தையும் மறந்துட்டோம். अपने आदि काल के गुण हैं, वो ज्ञान के आधार से உண்மையான मिलते हैं। தெய்வீக குணங்கள் நம்மள இருந்ததையும் நம்ம மறந்துட்டோம். ज्ञान सुनते हैं, समझ मिलती है, காணும் போன पर தொலைந்து उसको போன समझदार बनते தெய்வீக हैं। குணங்களை நம்ம அறிந்து கொண்டோம். तो आज की இப்போ मुरली में भी बाबा ने, कल की मुरली में நம்ம அறிவாற்றல் अடைஞ்ச பிறகு कि बाबा सुनाते அறிவாற்றல் हैं। நம்மளுடைய அறிவாற்றல் இந்த ஞானம் தொட்ட பிறகு तो देखो நாம लौकिक में संबंध நம்மளையே होते हैं, மாற்றிக்கொள்வோம் இல்லையா? शुरू शुरू में ज्ञान में आते हैं, बाबा के बंधन में லௌகீக बहुत रूहानी नशा உலகத்துல होता है। तो सबके सामने உறவுகள் अगर இருக்கு. आपके இங்க यूट्यूब में நாம लाइव आएंगे, பாபாவுக்குரியவர்கள். நமக்கு बाबा ने कहा सब डर जाएंगे, वो ये क्या हो रहा है, உற்சாகம் இருக்கு, குஷி இருக்கு. क्या कहेंगे ये तो मेरी माँ नहीं है। கணவர் முன்னுக்கு कहना ये होता है कि சகோதரர் सनातन பிரதர் की அப்படின்னு आत्मा मेरे கூப்பிட்டீங்கன்னா बाबा எல்லாரும் को என்ன काटने நினைப்பாங்க? वाली है, अगर कहना है। இது என்ன இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? तो कैसे हमें पता है कि
एक अलौकिक இந்த होता है, एक நபர் लौकिक होता है। தாய் என்ற பாகம் இந்த तो பிறப்புல आत्मिक என்னோட ज्ञान होने से हम समझ गए விளையாடுறாங்கன்னு ये நாம் सब புரிஞ்சுக்கணும். आत्माएं हैं, லௌகீகம் इनका मेरे அலௌகீகத்துடைய साथ வேறுபாடுகளை संबंध நாம का புரிஞ்சுக்கணும். पाठ चलता है। நாம ஞானத்துல இருக்கிற சமயம் எல்லோரும் परंतु फिर भी ஆத்மாக்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். रहते हैं समाज में, எல்லோருமே உறவினர்கள், யாருமே शब्दों का நீடிக்க बहुत ध्यान மாட்டார்கள். रखना है। சமுதாயத்துல நாம வாழ்ற சமயம் நம்ம ரொம்ப கவனமா एक बार இருக்க किसी ने வேண்டும். நாம பேசும் अपने வார்த்தைகள் भाई के यहाँ ரொம்ப छोटा बच्चा கவனமாக बोला कि இருக்க अरे भाई வேண்டும். ये तो ब्राह्मण आत्मा लगती है। तो उसको बहुत अच्छा नहीं लगा कि ऐसा क्यों कहा, ஒரு சின்ன குழந்தை क्योंकि ऐसा होता है कि हम सोचते हैं பிறப்பெடுத்தாங்க. कि हम अच्छी बात कह रहे हैं, शुभ भावना से कह रहे हैं। இந்த சகோதரர் तो बाबा हमेशा எனக்கு இவரை பிடிக்கல संबंध और அப்படின்னு व्यवहार, இருந்தா கூட அந்த क्योंकि सारी दुनिया तो यही வெறுப்பை देखती நம்ம है ना, காட்டக்கூடாது. நம்ம तो நல்லாசி उसी तरह தான் का கொடுக்க வேண்டும். वातावरण बन जाता है। पर जब वो गहराई से समझे कि भाई बहन வெறு का संबंध क्यों कहते हैं வெறுப்புக்கு कि அப்பாற்பட்டு நாம मत போக खिंचाओ, வேண்டும். சகோதர சகோதரிகளின் अलग करो, உறவுகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும். तो தாய் वो कहते தகப்பனுடைய हैं உறவை நம்ம कि புரிந்து கொள்ள मेरे सब வேண்டும். बहन कहती நீங்க है भाई भी தெய்வங்களா कहते हैं, दोनों இருக்கிறதுனால, कहते हैं, நாம भाई கடவுளா कहते हैं, இருக்கிறதுனால, आरती करते கடவுளின் हैं, குழந்தைகளாக இருக்கிறதுனால तो भाई बहन तो हो गए ना उस हिसाब से। तो लेकिन लौकिक में शरीरधारी बनकर जो पार्ट बजाते हैं நாம விருப்பம் வெறுப்புக்கு அப்பாற்பட்டு போக तो वो जो வேண்டும். संबंध बनता है லௌகீக उसको நிலையில தேக அளவுக்கு விளையாட்ட விளையாடுவாங்க. पार्ट बजाते हैं। என்ன உறவுகள் வச்சுக்கிறாங்களோ तो देखना तो वैसे ही होता है ना, வச்சிருக்கீங்களோ லௌகீக உறவினரோட உங்களுடைய பாகத்தை तो ये वहाँ है விளையாடுறீங்கன்றத தெளிவா इसको आत्मा के புரிஞ்சுக்கிங்க. रूप से देखो व्यवहार में, இந்த வகையில தான் நம்ம लेकिन वहाँ நம்மளுடைய पर நாடக விளையாட்டை பார்க்க வேண்டும். शरीर के माता पिता हैं, आत्मा के माता அவங்க पिता தான் हैं, தாய், என் தாய். रूहानी ஆனால் माता तो अच्छा है, ஆத்மாவின் தாயாக நான் பார்க்க लेकिन வேண்டும். उसमें फिर व्यवहारिक उसमें ஆத்மாவின் शुरू में தாய் ये बहुत होता है ना, அப்போதான் உற்சாகம் வரும். தேக அளவுக்கு உறவை பார்க்க கூடாது. एक ஆத்மா कुमार आया நிலைப்பாட்டுல உறவை பார்க்க ज्ञान मिला, வேண்டும். तो उसने घर में बोला अभी मैं किसी के हाथ का खाना नहीं खाऊंगा। ஒரு தடவை ஒரு फिर சகோதரர் ஞானம் எடுத்தார். हमने कहा आप युक्ति करो, धीरे धीरे सब யாருடைய होगा। கைகள்லயும் நான் சாப்பிட போறதில்லைன்னு முடிவெடுத்தார். डर जाते हैं ना लोग, अभी भी कई लोग हैं वो आपके ஆனால் यहाँ तो नहीं நாம हो सकता है, விளக்கம் கொடுத்தோம். சில आपके यहाँ तो கருத்துக்களோட महान बहुत है, हमसे नहीं होंगे। உட்கார்ந்து कहते ज्ञान கடைபிடிக்கணும் लेंगे அப்படின்னு கற்றுக் तो கொடுத்தோம். ज्ञान की शक्ति मिलेगी, ज्ञान बल होगा, जो भी நிறைய करेंगे உட்கார்ந்து तो जब இருக்கு शक्ति आएगी அப்படின்னு तो எல்லாரும் सब சொல்றாங்க. मिलेगा। ஞானம் எடுத்தீங்கன்னா, ज्ञान ले ஞானத்தை लिया है तो புரிந்து नहीं கொண்டீங்கன்னா चलता है, உங்களுக்கு இந்த तो उनको लगता கருத்துக்கள் है ये तो புரியும். बहुत मुश्किल है, ये तो இந்த बहुत ஞானம் मुश्किल है। இல்லைன்னா तो इसलिए காதால கேட்டவங்க हमको இதெல்லாம் धैर्यता கஷ்டமானது से, அப்படின்னு சொல்லுவாங்க. समझ से, इसलिए बाबा நமக்கு कहते हैं कि ज्ञान समझ है, பொறுமை இருக்க வேண்டும், और அறிவாற்றல் இருக்க उस வேண்டும், समझ को ठीक से यूज करने से समझदार விழிப்புணர்வு இருக்க बनते हैं, வேண்டும். जिसको हम सेंसिबल बोलते हैं। அப்போதான் நாம கோட்பாடுகளையும் ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்க முடியும். ब्रह्मा बाबा ने देखो பிரம்ம इतना பாபா बड़ा परिवार था, इतना व्यापार था, बहुत अच्छी तरह से இது ஒரு பெரிய अपने குடும்பம், पार्टनर को பெரிய बोला பிசினஸ். कि अभी मैं ये कार्य करना है, तेरे को बिजनेस नहीं करना है। வெளிப்படையா नहीं बताते हैं कि बाबा जब இந்த दुकान खोले வியாபாரம் நான் धीरे செய்ய देखे போறது இல்லைன்னா तो उनको வேளாவரியா दुकान खोले। வெளிப்படையா பாபா சொல்லிட்டார், கடையையும் अच्छा சாத்திட்டார். व्यापारी था बाबा, परिवार में भी हाँ कई पूछते हैं बाबा की 3 लड़की थी, 2 लड़के थे। வைரங்கள்ல கூட கல்லதான் பார்த்தார் பாபா. பாபாவுக்கு 3 குழந்தைகள், था 2 ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். बाबा ने सबको कहा कि देखो मुझे ये संदेश பாபா मिला है, எல்லார்கிட்டயும் சொன்னார், आप में से जो चाहे எனக்கு இந்த इस செய்தி मार्ग पर கிடைச்சிருக்கு. चलो तो मेरे साथ चलो। யாரெல்லாம் வராங்களோ என்னோட, नहीं तो सभी எனக்கு இந்த आपका जो करना है சமாச்சாரம் पार्टनर को கிடைச்சிருச்சு. बोलो, யாரெல்லாம் என்னோட आधा என்னோட इसलिए வாழ்க்கையை कि मैं பின்பற்றீங்களோ வாங்க, ईश्वरी कार्य में மற்றவர்கள் लगाऊंगा। உங்க जो पार्टनर வழிமுறையை आप तो बहुत பின்பற்றுங்க. होशियार हैं, आप तो इसमें என்னுடைய ज्यादा कमा लेते हैं, சம்பாத்தியத்துல तो चलो थोड़ा 50% ज्यादा எனக்கு ले लो। கொடுத்துருங்க.
ऐसे பிறகு करके बाबा ने बहुत நான் இதை प्रेम से எல்லாத்தையுமே व्यापार से अपने ஆன்மீகத்துக்கு को निवृत्त பயன்படுத்துறேன்னு किया। சொன்னார். और परिवार में भी बाबा की जो लौकिक पत्नी थी उनका नाम जसू, பாபா விடுபட்டார். मैंने उनको भी देखा है। तो वो तो ठीक है, सब उनको बाबा நான் बाबा யசோதா कहने लगे, மாதாவையும் तो वो भी பார்த்திருக்கேன். बाबा कहती थी। और उसमें से एक बड़ी बहू और பிரம்ம பாபாவை निर्मल शांता दादी எல்லோரும் जो பாபான்னு கூப்பிட்டாங்க. बड़ी அவங்களுடைய थी मेरे ख्याल से, மனைவியும் பிரம்ம பாபாவை तो निर्मल शांता दादी பாபான்னு उनसे கூப்பிட बहुत रोज ஆரம்பிச்சுட்டாங்க. मिलती। तो बाबा जब जाते थे, பாபாவுடைய பெண் குழந்தை जब आना திருமணம் था तो செய்துட்டாங்க. कहते थे பாபா ஞானத்துக்கு வர சமயம் அவங்க திருமணம் और செய்துட்டாங்க. एक्सपेक्ट भी करते हैं। அவர் तो வைர जब वो வியாபாரியா जाते थे तो वो இருந்தார். गए निर्मल शांता दादी के पास, தன் பெண் குழந்தைக்கு எடுத்துட்டு तो போவார் लेके गए, இல்லையா? बोला इस बार मैं ज्ञान रतन के जेवर लाया हूँ। ஞானம் उसने கிடைச்ச क्या है பிறகு समझने की कोशिश की, குழந்தைக்கு எந்த ஒரு उसने भी अपने நகையும் जीवन में எடுத்துட்டு निर्णय போல. किया कि मैं எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. पवित्र रहूंगी और எனக்கு ஞானம் बाबा கிடைச்ச का பிறகு साथ दूंगी। ஞானம் ரத்தினங்கள் கிடைச்சிருச்சு. ब्रिजेंद्रा दादी थी बाबा की எல்லாரும் இந்த बड़ी बहू, ஞானத்தை புரிஞ்சுக்கணும். பிரஜேந்திர தாதி उसने भी மூத்த काफी वार्तालाप किया, ஆம், कैसे पहले மருமகள் शिव बाबा आता है, फिर उसको साक्षात பாபாவோட உரையாடினாங்க. धीरे धीरे उसके मन में भी பாபாவை பார்த்தாங்க, कि मैं बाबा சிவபாபாவையும் के साथ பார்த்தாங்க, பிரம்ம பாபாவையும் பார்த்தாங்க. संबंध बाबा ने அவங்களும் बहुत இதுல अच्छा நம்பிக்கை रखा, கொண்டு பாபாவோட लेकिन பின்பற்றினாங்க. संबंध के साथ साथ நல்ல உறவு हर கொண்டார் एक பாபா. संदेश से யாரையும் பாபா வெறுக்கல. कभी मेरे को नहीं, बाबा ने कहा कि खुदाई मिली है तो मेरे को गदाई नहीं चाहिए, பாபா சொன்னார், நான் கடவுளை तो मैं ये கண்டுகிட்டேன். करूं। नहीं, बाबा हमेशा सबको कहता है ना, भाई எந்த दारू ஒரு मिली है பொருள் तो சம்பந்தப்பட்ட क्यों 10 பொருள் घंटे काम, விஷயத்திலையும் பாபா ஆர்வம் கொள்ளல. जब எனக்கு इनफ है, इनफ मिल जाए, அன்றாட உணவு किसी को இருந்தால் போதும், पेंशन வேற मिलती என்ன है, வேணும் என் सैलरी வாழ்க்கையில मिलती है, அப்படின்னு பாபா கேட்டார். वो सेवा में लगाओ ना अपना समय। சிலருக்கு கவனம் செலுத்தப்படும். तो इस तरह से बाबा சோசியல் बहुत बहुत மீடியால समझ के இருந்தும் संभल के धैर्यता से, நிறைய चाहे ஈர்ப்புகள் लौकिक இருந்தது. व्यवहार है चाहे ஆனா लौकिक कार्य பாபா है, उसमें बाबा ने ரொம்ப ரொம்ப सबको பொறுமையோட बहुत अच्छी तरह निपटा करके फिर समर्पित हुए बाबा। லௌகீக और जब ठीक से सब कर காரியங்கள், लेते हैं வேலை तभी तो எல்லாத்தையுமே easily सब சரணடைய करते செய்தார். हैं, नहीं तो पीछे खिलसी நீங்க नहीं छोड़ती। எல்லாத்தையுமே செய்யற तो आज சமயம், बाबा कहते हैं எல்லாத்தையுமே बच्चों சமாளிக்கிற சமயம், समर्पित बनो। பாபாவுடைய நினைவு मैंने சுலபமாக ये இருக்கும். उदाहरण इसलिए दिए, நான் ஒரு बड़े உதாரணம் बड़े கொடுக்கிறேன். परिवार, हमारी प्रकाशवाणी दादी பெரிய 6 பெரிய बहन थी, குடும்பங்கள். उनके माँ बाप और भाई सभी इकट्ठे समर्पित பிரகாஷ் हुए। மணி தாதிக்கு 6 பெண் ऐसे कई சகோதரிகள், बहनें थी, उनके माता पिता, சகோதரர்கள், பெற்றோர்கள் परिवार எல்லாருமே के சரணடைய करीब आए गए, செஞ்சிட்டாங்க. 350 की संख्या थी ना। மாமாவை போல அவங்க इतना தாயும். बड़ा परिवार बाबा ने संभाला, நிறைய குடும்பங்கள், எல்லா लेकिन உறவினர்களும் சரணடைஞ்சிட்டாங்க. संभालते हुए भी யக்யாவுல ये 300 स्थिति பேர் இருந்தாங்க. अपनी रूहानी यात्रा कम नहीं की, அது எல்லாரையும் சேர்த்து करते रहे जो करना था, लौकिक से समेटना है। ஆத்ம உணர்வின் अलौकिक பயணம் बड़ा परिवार था, கடினமாக இல்லை, குறைபாடுகள் सब எதுவும் बाबा இல்லை. ने किया, நிறைய व्यवहार किया, सबको குழந்தைகள் तत्व பின்பற்றினாங்க பாபாவுடைய. ट्रेनिंग பெரிய मिली, பெரிய सुविधाएं குடும்பங்களுக்கும் मिली, பாபா ஆதரவு கொடுத்தார். पालना मिली, पर बाबा ये எல்லோருக்கும் सब பயிற்சி करते हुए भी கொடுக்கப்பட்டது, ஆதரவு கொடுக்கப்பட்டது. अपनी பாபா पुरुषार्थ இது எல்லாத்தையும் यात्रा செய்யற में சமயம் कभी भी बाबा ढीले नहीं हुए। तभी तो बाबा समय पर अपनी संपूर्ण பாபா संपत्ति முயற்சியை ज्ञान கைவிடல. शक्ति को बाबा ने प्राप्त किया। பாபா இதன் तो அடிப்படையில தான் समझदार का मतलब है முழுமை நிலை அடைந்தார். जो அறிவாற்றல் भगवान उடையவர் के ज्ञानी என்றால் बच्चे हैं, கடவுளின் जैसे ஞானமுள்ள भगवान के குழந்தைகள் ज्ञानी என்று बच्चे அர்த்தம். कहेंगे ना, तो बाबा कहते हैं उन्हें எல்லோரும் ज्ञान का फल ஞானமுடைய मुक्ति குழந்தைகள் और जीवन मुक्ति का वर्षा संगम युग पर प्राप्त होता है। முக்தி, ஜீவன் முக்தி
நிலைப்பாட்டை அடைந்தார்கள் என்று जब அர்த்தம். हम कहते हैं हमको भगवान मिला है இந்த சங்கம फिर காலத்துல ये सब करने की क्या जरूरत है, भगवान मिल गया। भक्ति करते ही इसलिए कि भगवान मिले, क्योंकि उनको இது पता नहीं செய்யறதுல है कि என்ன भगवान नहीं அவசியம்? मिलता है तो ज्ञान देते हैं, तो ज्ञान देते हैं तो फिर पुरुषार्थ நாம साधना तो செய்யறோம் करनी है, காரணம் நாம பகவான அடைய और उससे விரும்புறோம். फिर वर्षे के लायक बनते हैं। கடவுள் ஞானம் கொடுக்கிறார், அந்த முயற்சியை ऐसे நாம செய்ய बात है। வேண்டியிருக்கு, இந்த हम ஆஸ்தியை நம்ம कहते हैं பெற हमको बाबा வேண்டியிருக்கு. मिला, फिर ये सब क्या कर रहे हैं, நாம பாரத்ல இந்தியாவுல இருந்தோம், क्योंकि भगवान लक्ष्य भक्ति का यही है, भगवान मिले, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? हम मुक्ति நாம निवारण கடவுளை जीवन मुक्ति का அறிந்து करते हैं। கொண்டோமே என்று इसमें கேட்டாங்க. थोड़ा बहुत वर्णन है, परंतु பக்தி மார்க்கத்துல भक्ति யாருக்கும் वाला தெரியாது ஜீவன் முக்தி संकल्प நிலைப்பாடு. लेकर वर्षा है। ज्ञान अर्थात समझ, பாபா சொல்றார், तो बाबा कहते हैं முக்தி ஜீவன் समझदार முக்தி हर कर्म करते நிலைப்பாடு हुए, இந்த சங்கம हर காலத்தின் कर्म பலன். करते हुए ஞானம் स्वयं என்றால் को बंधन அறிதல், मुक्त புரிதல். का அறிவாற்றல் உடையவர் சுலபத்தில் புரிந்து बंधन கொள்வார், मुक्त का பந்தத்திலிருந்து தன்னை வெளிப்பட செய்வார். आकर्षण से, हाँ बंधन जीवन मुक्त பந்தத்திலிருந்து நாம விடுபடணும், सर्व எல்லா आकर्षणों கவர்ச்சிகள்ல से இருந்தும் मुक्त नाम होना है। விடுபடணும். हाँ, ஒவ்வொரு जीवन मुक्ति का செயல்களையும் मतलब है நாம सभी சரிவர जितने செய்ய भी வேண்டும். आकर्षण है, चाहे वो मोह के हैं, चाहे लोभ के हैं, ஜீவன் முக்தி चाहे என்றால் अभिमान के हैं, जो भी आकर्षण है, என்னெல்லாம் பற்று ஓட उनकी இருக்கிறீங்களோ, समझ தேக உணர்வு, रखते ஆத்ம हैं। உணர்வுல मन कहाँ जा रहा है, बुद्धि कहाँ जा रही है, वो सब आकर्षण है। புரிதல் இருக்க வேண்டும். तो बाबा कहते हैं उनके இதெல்லாம் हर கவர்ச்சிக்குரியது. संकल्प, बोल और कर्म, संकल्प, बोल और कर्म, முக்தி ஜீவன் முக்தி संबंध ஸ்திதி और ஒரு संपर्क से எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்பாடுகள், मुक्ति जीवन உறவுகள்ல मुक्ति की स्टेज இணக்கத்திலையும் बने இருக்க रहते हैं। வேண்டும். முக்தி ஜீவன் முக்தி நிலைப்பாடு, இததான் मुक्ति நாம और जीवन பற்றற்ற मुक्ति का நிலைப்பாடு, संगम அன்பான जीवन है ना, நேசத்துக்குரிய உறவுன்னு थोड़ी क्या சொல்றோம். लगेगा, मैं तो जीवन मुक्त हूँ, நமக்கு मुक्ति धाम में भी முக்தி ஜீவன் संकल्प முக்தி तो नहीं होगा ना। வாழ்க்கையின் बाबा कहते பாதை हैं कि இந்த சங்கம जिसको காலத்துல கொடுக்கப்படுது. न्यारा और प्यारा कहते हैं, சத்தியுகமோ ஆத்மலோகத்திலேயோ இந்த அனுபவம் நமக்கு मुक्ति का கிடைக்காது. मतलब न्यारा और जीवन मुक्ति का मतलब प्यारा। कई न्यारे होते हैं விடுதலை तो प्यारे என்றால் नहीं दिखाई பற்றற்ற देते, நிலைப்பாடு. सबसे स्नेह हो, ஜீவன் முக்தி सदा என்றால் जो அன்பான், आध्यात्मिक அன்போடு நேசத்தோடு வாழ்வது என்று அர்த்தம். सदा ஓம் சாந்தி. न्यारे प्यारे रहें, சதா பற்றற்று इस இருங்க, तरह से मुक्ति और जीवन मुक्ति அன்பானவரா, हमेशा न्यारा और நேசத்துக்குரியவரா இருங்க. तो बाबा ने कितनी अच्छी तरह से முக்தி स्पष्ट ஜீவன் किया முக்தி कि संगम நிலைப்பாட்டை युक्त அனுபவம் செய்யுங்க. भरोसा क्या है, और उसमें பாபா प्रैक्टिकल அழகான में முறையில விளக்கி இருக்கின்றார். न्यारा और प्यारा मुक्ति இந்த जीवन मुक्ति சங்கம காலத்துல को இந்த सबको அனுபவத்தை समझ करके தீவிரமா न्यारे அனுபவிங்கன்னு சொல்றார் और பாபா. प्यारे भी रहो। तो इस तरह முக்தி की ஜீவன் समझ और முக்தி ज्ञान என்றால் बाबा சாதாரண सिखाते हैं। வார்த்தையில பற்றற்று उसमें இருங்க, कहते हैं அன்போடு நேசத்தோட வாழுங்க. ऐसी स्थिति में न्यारा और அருள், प्यारा மற்றொரு उसका வார்த்தை अनुभव करें। அன்புக்கு அருள். மௌனம், பற்றற்று, அன்பான, நேசத்துக்குரிய, அருள் நிறைந்த நிலைப்பாட்டை இப்ப அனுபவம் செய்வோம்.
ओम शांति। ஓம். बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख है 5 मई 1977। 5/5/1977 वरदानी दातानी और दानी आत्माओं के लक्षण। अपने प्राप्त किए हुए खजानों को ஆசீர்வாதத்தை தானசாலியா सदैव கொடுக்கும் चेक करते रहो ஆத்மாக்களின் कि कितना தகுதிகள் खजाना மகா और ஆத்மாக்கள் कौन மகா सा தானிகள் खजाना जमा है சோதிச்சு பாருங்க और தந்தைகிட்ட कौन இருந்து सा உங்களுக்கு எவ்வளவு नहीं है। பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு, समय भी என்னெல்லாம் बड़े இன்னும் से बड़ा खजाना மறைந்து இருக்கு, है। அடையாமல் இருக்கு. ज्ञान भी खजाना है। காலம் என்பது ரொம்ப பொக்கிஷமானது. शक्तियाँ और ஞானம் दिव्य गुण भी பொக்கிஷம். खजाना है। சக்திகளும் तो தெய்வீக सभी சக்திகளும் खजाने தெய்வீக जमा குணங்களும் हो உங்களுடைய तब பொக்கிஷம். संपन्न कहेंगे। நீங்க எல்லா सब है பொக்கிஷங்களையும் इसमें அடைய भी வேண்டும், संतुष्ट नहीं அப்போதான் रहना, முழுமை நிலை அடைவீங்க. लेकिन உங்களுக்கு इतना போதுமான है அளவுக்கு இந்த जो பொக்கிஷங்கள் இருக்கா? स्वयं भी खा सके और दूसरों को भी संपन्न உங்களுக்காக बना போதுமான सके। அளவுக்கு இந்த பொக்கிஷங்கள் जिस இருக்கா? रूप में இதை उसके உங்களால पास பயன்படுத்த कमी முடியுதா? होगी முழுமையா उसी உங்களால रूप பயன்படுத்த में முடியுதா? माया आएगी, மாயை எந்த ரூபத்திலையும் क्योंकि வருவாள். माया बड़ी चतुर மாயை है। கெட்டிக்காரவர், इसलिए மாயை सर्व கெட்டிக்காரி. खजानों को जमा அதனால करते जाओ, खाली பொக்கிஷங்களை नहीं அதிகரிச்சு होने கொண்டே दो। இருங்க. ओम शांति। வெறுமனையாக உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெறுமனையான நிலையை அடையறதுக்கு मुरली நீங்க की வழி धुन கொடுக்காதீங்க. सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। ओ मधुबन वाले बाबा, ओ मीठे प्यारे बाबा, तूने प्यार जो दिया है, तूने प्यार जो दिया है, भला कैसे भुलाए। ओ मधुबन वाले बाबा। और ये तो है पवित्रता की पहले पहले निशानी, क्योंकि बुलाई है बाप को पवित्र பரிசுத்தம் बनने। ரொம்ப முக்கியம். तो जरूर जो अच्छी तरह से चलते होंगे, जिसकी कर्मलाय काम करती சிவபாபா होंगी, தந்தைய நீங்க அழைச்சதுனால तो जरूर பரிசுத்த समझते வாழ்க்கை होंगे ரொம்ப कि முக்கியம். हमारी ये सब्जेक्ट कच्ची है। लिखते हैं बाबा को இந்த इसमें பாடமுறையில जाके क्या लिखेंगे, स्टूडेंट्स क्या मास्टर பாபாக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க குழந்தைகள். इस सब्जेक्ट में कम हो, इस सब्जेक्ट டீச்சர் में கிட்ட कम हो, குழந்தைகள் वो என்ன सब्जेक्ट எழுதுவாங்க? वैसे भी जानती है बरोबर। तो जरूर जो स्कूल है இந்த ये भी பாடமுறைகளும் குழந்தைகள்கிட்ட பள்ளிக்கூடத்துல தெளிவா காணப்படும். அதே போல இங்கேயும் இதுவும் ஒரு பள்ளிக்கூடம். ये होगा कि हम फलानी सब्जेक्ट में बहुत कम हूँ। சில பாடங்கள்ல பலவீனமாக இருக்கிறார்கள் குழந்தைகள் என்றும் தெளிவாக தெரியப்படும். இல்லை சில பாடங்கள்ல அதிக தெளிவாக இருக்கின்றார்களும் தெரியப்படும். சில பாடங்கள்ல அவர்கள் தோல்வி அடையறதும் உண்டு. இங்க முதல் பாடம் பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கையில கூட ஒவ்வொருத்தருடைய பெயரும் சொல்லப்படாது, குறிக்கப்படாது. பாபாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆத்ம ஒளி ஏத்தப்பட்டது. பாபா யார பத்தி இன்னும் பேசினதில்ல. நிறைய நிலையங்கள்ல பாபா செய்தியா பரப்புனதில்ல. நிறைய நிலையங்கள்ல கடிதம் எழுதுவாங்க பாபாட்ட.
பாபா நான் தாழ்த்தப்பட்டுட்டேன் அப்படின்னு கடிதம் எழுதுவாங்க. மாணவர்கள் या फला பள்ளிக்கூடத்துல या तो கடிதம் किसी எழுதுனா दिन என்ன क्या செய்யறது? कहती होंगी कि मैं அவங்க चल மனம் என்ன नहीं சொல்லும்? सकूंगा। हम तो आए முன்னோக்கி हैं என்னால செல்ல ज्ञानियों बनने முடியலையேன்னு के लिए, சொல்லும். तो भाई है तुम्हारी ये मैं जॉब देती நாம இங்க வந்திருக்கோம், है, उसमें லக்ஷ்மி भी है। நாராயணரா बाप जी ஆகிறதுக்கு कहते हैं வந்திருக்கோம். बच्चों माम एकम याद करो और पवित्र बनो, இதுதான் குழந்தைகளுக்கு கிடைச்சது. तो तुम தந்தையும் इनके சொல்றார், रहने குழந்தைகளே के நீங்க लिए முதலாவதா பரிசுத்த நிலையடைங்க, என்னுடைய நினைவுல இருங்கன்னு சொல்றார் பாபா. பரிசுத்த நிலை அடைங்க, பாபாவுடைய நினைவுல, சிவபாபாவுடைய நினைவுல சதா இருங்க. இதுதான் முதல் பாடம். कि तुमने प्रभु से मिला दिया। तेरे कर्म इतने महान जो लगने लगे तुम्ही भगवान, कि तुमने अंतर मिटा दिया। Om Shanti. In this Avyakt month, stay free from bondage and experience the அவ்யக்த மாதத்துல stage of liberation பந்தத்துல in இருந்து life. விடுபடுங்க, Sensible, ஜீவன் முக்தி the நிலையை அடைங்க, children who have God's knowledge அறிவாற்றலோட இருங்க. receive the inheritance கடவுளின் ஞானம் of அடைந்த குழந்தைகள் liberation and liberation in life முக்தி ஜீவன் as the முக்தி fruit of என்ற this ஆசை knowledge at the ஆசைய confluence age பெறுவார்கள், itself. செல்வாக்கு பெறுவார்கள். Knowledge இதுதான் means ஞானத்தின் பலன். understanding. ஞானம் என்றால் A புரிதல். sensible person will have the அறிவாற்றல் உடையவர், understanding to keep புரிதல் இருக்கும் himself அவருக்கு. free from bondage and free பந்தத்திலிருந்து from all விடுபட்டு இருப்பார், attractions, all எல்லா performing, கவர்ச்சியில இருந்தும் every ஒதுங்கி action. இருப்பார். ஒவ்வொரு He would செயல்பாடுகளை have the செய்யறதுனால stage of liberation பந்தத்திலிருந்து and liberation விடுபடுவார், in life பற்றிலிருந்தும் விடுபட்டு in his இருப்பார். every thought, முக்தி ஜீவன் முக்தி word, நிலைய அவருடைய action, எண்ணம், வார்த்தை, relationship, செயல்பாடு, and உறவு, connection. இணக்கங்கள்ல பயிற்சி This செய்வார். is முக்தி called மற்றும் ஜீவன் being முக்தி. detached and loving. இதுதான் பற்றற்றும் மற்றும் Om அன்போடும், Shanti. பக்தியோடும், அன்போடும், அருளோடும், நேசத்தோடும் இருப்பது என்று அர்த்தம். ஆங்கில மொழியில அன்பு என்பது தமிழ் மொழியில பல விதத்துல விளக்கலாம். அருள், அன்பு, நேசம், பாசம் பல வகையில நம்ம விளக்கலாம். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to ஓம் Vikti சாந்தி. Parivar. Today's day அவ்யக்தி 17. பரிவார்க்கு In வரவேற்கின்றோம். this இன்றைக்கு நாள் Avyakt month, 17. stay இந்த free அவ்யக்தி from மாதத்துல bondage and பந்தத்திலிருந்து experience the stage of விடுபட்டு liberation இருந்து in life. ஜீவன் முக்தி Today's நிலைப்பாட்டை topic, அதிகரிங்க. sensible. இன்றைய தலைப்பு Dilaram Bhatti, point of விழி practice, அறிவாற்றல், detached விழிப்புணர்வு. and loving. Jnana பற்றற்று and அன்போடு pyara. இருங்க. When ஞாரா you become பியாரா. soul conscious, நீங்க old ஆத்மோணர்வுல இருக்கிற samskars சமயம் no பழைய longer control சமஸ்காரங்கள் you. உங்களை Now கட்டுப்படுத்தாது. we will ஆத்ம listen to உணர்வுல Holy இருங்க. Baby. ஞாரா பியாரா. பற்றற்று இருங்க, அன்போடு இருங்க. பாப்தாதாவுடைய நெஞ்சாசனத்துல நெருங்கி இருங்க. இப்பொழுது மோகினி தேவியுடைய வகுப்பு கேட்போம்.
Om Shanti. Everyone is very well. சாந்தி, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? Baba, Sakar Baba and Avyakt Baba. சாகார பாபா, அவ்யக்த பாபா The signals. Look at இருவரும் the நமக்கு presence. அறிகுறிகள் கொடுக்கின்றார். உங்களுடைய பொக்கிஷங்களை பாருங்க, நிறைஞ்சி இருக்கிறீங்களா? எல்லா பொக்கிஷங்கள்லயும் ஒன்று கட்டாயமா பாபா சொல்றார், தகுதியுள்ள நிலைப்பாட்டுல பயன்படுத்துங்க. அதுவும் உங்களுடைய பொக்கிஷத்தை அதிகரிக்கிறதுன்னு என்று அர்த்தம். பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை பார்த்தேன் நான். ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பிரம்மா பாபா ஈடுபட்டார். தோட்ட வேலையா இருக்கலாம், தூய்மைப்படுத்துதா இருக்கலாம், என்ன யக்யா வேலையோ, சமையல் கட்டுல. ஒரு தடவைக்கு பாபா சொன்னார், நான் எனக்கே சமைச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். சமைப்பவர் யோகி நிலையில இருக்க வேண்டும்னு. நீங்க அந்த பிரம்ம போஜனை சாப்பிட்டீங்கன்னாக்க அது உங்களுக்கும் உதவி புரியும். யாருக்கு புத்தி லௌகீக நினைவு இருக்கோ அந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க மனமும் அந்த மாதிரி தான் இருக்கும். பாபா பிரம்ம போஜனம் சாப்பிட அமர்ந்த சமயம் ஆழமான மௌனம். எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் நிறைய தடவை கிடைச்சது. பாபாவோட மேசையில உட்கார்ந்து சாப்பிடுறது. பிரம்ம பாபா அமர்ந்திருந்தார், மற்றொரு விருந்தாடியும் இருந்தார். ஆழமான மௌனம். மௌனம், நினைவு யாத்திரை. Even Baba used to say that there are certain actions which சில செயல்பாடுகள் கவனம், மனத்துல கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. புத்தி நிலையில சில விஷயங்கள்ல நீங்க அதிகமான கவனம் செலுத்த அவசியம் இல்ல. எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு அளவோட இருக்கணும், அதுவும் நாம ஞாபகப்படுத்திக்கணும். நிறைய கவனம் செலுத்தும் ஆற்றல் இருக்க வேண்டும். மௌனம், பாபாவுடைய நினைவுகள். பிரம்ம போஜனை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமைத்தவர்கள் மாத்திரமல்ல, சாப்பிட்டவர்களும் நிரம்பி இருக்க வேண்டும். கவனம் செலுத்துங்க. முழுமை நிலை அடையிறது ரொம்ப அவசியம். பொக்கிஷங்களை சேகரிக்க வேண்டும். நம்மளுடைய முயற்சி ரொம்ப அவசியம். அதோட சேர்ந்து பணிவு, நேர்மை, நம்பிக்கையான பாபாவுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சேவை இருந்ததுன்னா அதுல அர்ப்பணம் இருக்கும். உங்களுக்கு அர்ப்பணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். காலம் இல்லை இருந்தாலும், டைம் இல்லை, நேரம் இல்லை, ஆனா அது முக்கியமான சேவையா இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. அதுலயும் கருவிகள் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு பொக்கிஷம் அதிகரிக்கும். பிரம்மா பாபா கூட எல்லா அர்ப்பணங்களையும் செய்தார். நல்ல உதாரணமாக இருந்தார். எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். பாபா வைர வியாபாரியாக இருந்தார். பணக்காரர்கள் பிரம்மா பாபாட்டிலிருந்து வைரத்தை வாங்குவாங்க. சில்க் குர்தா பாய்ப்பாங்க, வைர பட்டன்ஸ் பாய்ப்பாங்க. அந்த காலத்துல பாபா ஞானத்துக்கு வந்த சமயம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். சாதாரண
துணியை பயன்படுத்தினார், kept சாதாரண asking Baba, பட்டன் can we பயன்படுத்தினார், still wear வைரத்தை diamond எடுத்துட்டார். buttons? Baba said, yes, you can. Because it's not renunciation by force, right? That you நிறைய cannot. பேர் ஆடம்பரமா Baba said, yes, ஆசிரமத்துக்கு it's வந்தாங்க. up to you. நீங்க But உங்களுடைய you have to வாழ்க்கைய sacrifice. இப்பொழுது மாதிரி நடத்துங்க அப்படின்னு தான் And பாபா secondly, சொன்னார். Baba said, யாரையுமே yes, பாபா need some வற்புறுத்தல. sacrifice. ஆனால் ஒரு Because காலகட்டம் வர whatever சமயம் action we do, there are many அர்ப்பணம் limits. அவசியமாக தேவைப்படும். Even for us now, it's a reference நமக்கு point கூட to இப்போ Baba. Every time we say, நம்மளுடைய அர்ப்பணம் we have to பாபா. follow Baba. We have to பாபாவை serve Baba. பின்பற்றணும். அதுதான் பெரிய He said அர்ப்பணம். every step for every action, பாபா Baba கற்றுக் was கொடுத்ததை there. பின்பற்றணும், பாபாவை பின்பற்ற And வேண்டும். always remember that. ஒவ்வொரு அடியிலையும் Like they say, the words you are பாபாவுடைய speaking நினைவுல செய்ய வேண்டும். anytime repeated. So you have to be careful. எந்த நேரமும் நாம இதை சுழற்றி பார்க்கலாம். Same is with the action. So Baba, in a very ordinary way, பாபா ஒரு they சாதாரண said, நிலைப்பாட்டுல participated in everyone, but எல்லாத்துலயுமே internally, இணக்கம், ஆர்வம் spiritually. காட்டினார், இணக்கம் கொண்டார். So we all have ஆனால் to be. ஒவ்வொன்றையும் ஆன்ம ரீதியில Just செய்தார், sit in ஆன்மீக yoga, ரீதியில do செய்தார். nothing. No, we have to be in action. யோகத்துல அமர்ந்து தபஸ்யால இருந்து ஒண்ணும் Whatever செய்யாம he said, அப்படி கிடையாது. traffic control, எல்லாத்தையுமே stop for செய்தார். that. Morning டிராபிக் meditation, கண்ட்ரோல், evening அதுல கொஞ்சம் meditation. நாம தியானம் பண்ணலாம். காலை தியானம், If we keep to this kind of timetable, கல்வி, then இந்த மாதிரி நம்மளுடைய அட்டைவனம் இருந்ததுன்னா you will கட்டாயமாக be complete and perfect. நீங்க முழுமை நிலை Sacrifice was அடைவீங்க. there, renunciation was there. அர்ப்பணம் All இருந்தது. comforts, whatever it was எல்லா there. சுக வாழ்க்கைகளையும் Everything பிரம்மா was பாபா very, விட்டுட்டார். very simple. சுலபமான வாழ்க்கைய So this கடைபிடித்தார். today's signal, இன்றைய சிக்னல் knowledge is understanding. ஞானம் என்றால் புரிதல். As soon we understood I am a soul, not a body. நான் ஒரு ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்க. So Baba had been talking soul consciousness and bodiless. ஆத்ம உணர்வு நிலைப்பாடு, தேகமற்ற நிலைப்பாட்டை பாபா Knowledge is understanding. அறிமுகப்படுத்தினார். So you have ஞானம் to be என்றால் sensible. புரிதல். அறிவாற்றலோட இருங்க. Anything we tell, oh I know. எனக்கு தெரியும், Baba, எனக்கு right. தெரியும் என்று Baba, they சொல்லக்கூடாது. understand. ஆனால் எந்த அளவுக்கு நான் புரிந்து Knowing கொண்டேன். is not enough. Understanding is another step. அறிதல் That's why our பத்தாது, Dada, தெரிந்தும் கொள்ள Samjha வேண்டும். Bache. Did you understand? சம்ஜா பச்சே அப்படின்னு சொல்லுவாரு பர்மா பாபா. சம்ஜா பச்சே Baba அப்படின்னுவாரு. says that புரியுதா children, குழந்தைகளே? who have குழந்தைகள் God's அவ்வியக்த who கருத்து, have God's knowledge, யாருக்கு கடவுளுடைய ஞானம் இருக்கோ, those who have God's knowledge receive கடவுளின் ஞானம் உடைய inheritance குழந்தைகள் of liberation and liberation in life. முக்தி, ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை பெறுவார்கள். Baba says, as பாபா சொல்றார், the fruit of this knowledge at the இந்த confluence ஞானத்தின் பலன் itself, இந்த சங்கம காலத்துல the fruit is mukti and jivan mukti. முக்தி, ஜீவன் முக்தி அடையும் Knowledge நிலை. means understanding. ஞானம் என்றால் புரிதல். A sensible person will have ஒரு அறிவாற்றல் உடையவர் the Baba says will have the understanding, will have understanding to keep அறிவாற்றல் உடையவர் himself free from all the attractions. எல்லா bondages. ஈர்ப்புல இருந்தும் விடுபடுவார். Free from all, Baba says, attractions while performing every action. எல்லா கவர்ச்சிகள்ல இருந்தும் விடுபடுவார். Whole Ramayana was what?
Sita's attraction to golden deer. Right? சீதாவுடைய கவர்ச்சி அந்த தங்க Not having total faith. மான் மேல இல்லையா, அதனால We can also be மாயையில attracted to மாட்டிக்கொண்டாங்க. fake voices, right? ஏஐ வந்துருச்சு. அந்த ஏஐயோடைய Careful for that. குரல்ல கூட நம்ம சில சமயம் மாட்டிக்கொள்ளலாம், Baba கவனமா says he இருக்கணும். would have ஸ்கேம் the ஸ்கேம்ல state of மாட்டிக்கொள்ளாதீங்கன்றாங்க liberation டிடி. and liberation in life. முக்தி, ஜீவன் முக்தி What? In every thought. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலையும். Liberation. That means even முக்தி, say there are ஜீவன் two முக்தி things, நிலைப்பாட்டை right? One அடைய is வேண்டும். awareness, other is habit. ஒன்று So விழிப்புணர்வு, people say இன்னொன்று habit. பழக்கம். Because நம்ம we வாழ்க்கை always பழக்கத்தின் think அடிப்படையில that தான் நடந்து கொண்டு I am இருக்கு. doing or நானு என்ன doing the நினைக்கிறேனோ habit. செய்யறேன். But Simriti, bringing the right awareness ஸ்வின் to do ஸ்மிருதி that, என்றால் விழிப்புணர்வு, there is difference, right? So அதுல again, வேறுபாடு yesterday இருக்கு Baba இல்லையா. said, liberation and liberation in life முக்தி, in every ஜீவன் thought. முக்தி நிலைப்பாடு ஒவ்வொரு எண்ணத்திலையும் Means இருக்க not வேண்டும். even go past your life by habit. And Baba has given us the timetable, live by that habit. பாபா நமக்கு அட்டைமனம் Your கொடுத்திருக்கின்றார். thought, your words, உங்க எண்ணங்கள், உங்க action, வார்த்தைகள், உங்களுடைய relationship, செயல்பாடுகள், உறவு, and connections. இணக்கம், Liberation and liberation in life, in your thought, முக்தி, ஜீவன் words, முக்தி your actions. எண்ணம், So வார்த்தை, this bondage செயல்பாடுகள்ல இருக்க வேண்டும். sanskar. இதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லையா. So Baba said this is the பாபா சொல்ற being detached and lovely. பற்றற்று Because mukti, அன்போடு நேசத்தோடு வாழும் வாழ்க்கை என்று I am free. அர்த்தம். நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், பற்றற்று இருக்க வேண்டும். There was bondage. எல்லா விஷயத்திலையும் பற்றற்று இருக்க வேண்டும். Like we call it compulsory. But ரொம்ப that's அவசியம் இது. pressure of sanskar or habit. சமஸ்காரங்களுடைய அழுத்தம் இருக்கக்கூடாது. We have to look at that. இதுல நாம கவனம் செலுத்த வேண்டும். Liberated. And then what you enjoy, the reward of that. நீங்க எதுல குஷியா இருக்கிறீங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு First கிட்டும். there is experience of liberation, and then in the life விடுதலை you feel I am என்ற ready. அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். அப்போதான் Whether it is நீங்க sorrow, சுதந்திரமான வாழ்க்கையை whether it is அனுபவிப்பீங்க. I said yesterday. கவலை, துக்கம் எதுவும் இருக்காது. சுதந்திரமாக All இருப்பீங்க. this subtle bondage of mind இது and எல்லாமே சூட்சுமமான experience பந்தத்தை the உண்டாக்கும். inheritance of mukti, நாம jivana mukti. செல்வாக்க அனுபவிக்க வேண்டும். முக்தி, ஜீவன் முக்தி என்று செல்வாக்கு. Am I detached? And நான் பற்றற்று இருக்கின்றேனா, அன்போடு நேசத்தோடு அருள் நிறைந்து இருக்கின்றேனா? ஓம் சாந்தி. காயத்ரிபேன் Om Shanti Didi, Om கேள்வி Shanti, பதில். Avyakti Parivar. அவ்யக்தி பரிவார் ஓம் சாந்தி. தீதி ஓம் சாந்தி. thanks So, for accepting. yeah, ஏற்றுக்கொள்ளுங்கள், suddenly and ever ready and Haji, they all come தயாராக together and இருங்க. collapse in one திடீர்னு point. விஷயங்கள் நடக்கும். No, because that day you mentioned that you want to continue with something more. And yesterday was Thursday, so we thought, we realized that there is time, so we remembered you. Yeah, before I start, because after talking to you on Wednesday night, I came across a Murli, and it's going deeper into that same முரளியில question I asked ஆழமான you ஒரு about கருத்து. Brahma Baba. பிரம்ம When பாபாவுடைய you would கேள்வி go to நான் the உங்ககிட்ட subtle region கேட்டேன். and see his light, and you would come back and tell நீங்க him about the சூட்சும light. லோகத்துல போயிட்டு The Murli அந்த was actually ஒளிய addressing that, and I will tell you in a minute what the Murli is saying and have a conversation with you on it.
But before I do that, I wanted, as you were talking just now about the point for tomorrow, is the நாளைக்குள்ள angelic கருத்து stage a combination of both liberation and liberation in life? Yeah, I think தேவதை so. ஸ்திதி என்பது முக்தி Because ஜீவன் முக்தி angel is free, no, to fly and Mhm. reach anywhere. And the நிலைப்பாட life of an angel is of தேவதை happiness, என்பவர் joy, எங்கேயும் happiness, பறப்பார் like all. எங்கேயும் The இருப்பார் angel is very, very light, no, Baba தேவதையின் said. வாழ்க்கை சந்தோஷம் So எளிமை there will be இனிமை experience of that. முழுமை நிலை அடைஞ்ச நிலை That means, of course, it's liberation and liberation in life. Both are, அப்படின்னா that's ஒரு angelic life. Actually. தேவதையின் வாழ்க்கை நிலைப்பாடு முக்தி ஜீவன் So the முக்தி நிலைப்பாடு liberation would be the light because the angel has to be soul conscious. The angel has தேவதை to be in this body, subtle form of light. இந்த But உடல்ல the சூட்சமமான angel ஒளிமயமான way வாழ்க்கையா இருக்கும் of serving is தேவதையின் liberation in life, in சேவை which செய்யும் it முறை serves from the highest point of perfection. So it's a combination அதி of both உயர்ந்த completion, it's complete in மேன்மையான its light, நிலைப்பாட்டுல and it's இருந்து perfect in its expression of that light. Would you say that? ஒளிமயமான Baba முழுமை said நிலை அடைந்த Farishta means one who doesn't have pull பரிஸ்தா of this physical world of any இந்த kind. உடல் Right. So that உறுப்புகள் free zone. மேல ஈர்ப்பு அற்ற வாழ்க்கை பரிஸ்தா I வாழ்க்கை just had that realization as you were talking. So in a எனக்கு way, இந்த ஒரு maybe the விழிப்புணர்வு angelic கிடைச்சது stage, the stage that நீங்க Baba is பேசுற in சமயம் and has been for the last, பாபா he was 33 years as Sakar, and now we சாகார are ரூபத்துல 90 33 வருஷம் years. இருந்தார் So he would be what, 56 years? If I don't, I'm not so good at math. But 56 வருஷம் This is yeah, it's 57th yeah. January 18th. 57வது 57, so he would வருஷம் be 57 years Avyakt and அவ்யக்த 33 நிலை years அடைந்துட்டார் Sakar. 33 It's வருஷம் almost going to be சாகார double soon that he is Avyakt. நிலையில So the angelic அவ்யக்த stage நிலை then ஜீவன் having a முக்தி நிலை combination of both 57 completion and 33 perfection must be a higher stage 57 than the 33 deity 90 stage. வருஷம் ஆயிடுச்சு தேவதை நிலைப்பாடு Because Baba says deities is a fruition, Mm. and when you are in the life, physical life, and soul is, and a world where there is no one who is unhappy, there is no one who is impure. You know, even at யாருமே confluence stage, துக்கத்துல we இல்லாமல்ல are in liberation in life. அசுத்தமானவர்களும் நிறைந்திருக்கார்கள் இந்த பூமியில Is the fruition of present. தங்க காலத்துல இப்போ So செய்யற முயற்சியில that's தான் why நாம we அங்க say வாழ்வோம் that அங்க ஜீவன் even முக்தி so, நிலைப்பாட்டுல வாழ மாட்டோம் being an angel at confluence தங்க stage காலத்துல இங்க is very அனுபவிக்கும் high. ஒவ்வொரு முயற்சிகளின் And பலன்களை தான் அங்க we have contrast. இயல்பான வாழ்க்கையா You know, we வாழ்வோம் are happy with efforts and service. நாம we முயற்சியில do சந்தோஷமா any இருக்கின்றோம் service, right? There Right. is no need for anything. சிவபாபா எந்த Stages of செயல்பாடுகளையும் joy. செய்ய வேண்டாம் இல்லையா I think குஷி definitely தங்க serving காலத்துல அது ஒரு humanity குஷி and heaven and all that. But confluence age also சங்கம காலம் should be, and we can look into that. If we are becoming angel, we should have similar kind of attainments. நாம As தேவதைகள் ஆகிறோம் என்றால் Mm. அந்த கவனத்தை நாம செலுத்த But வேண்டியிருக்கு those attainments we use to serve now, rather அந்த than be சாதனைகளை aware that நாம we're இப்ப serving with those சாதிக்க attainments வேண்டும் now, which must give us a higher level of fulfillment. yeah, like நமக்கு purity, அதிமேலான vibrations திருப்தி of இருக்க வேண்டும் purity, thinking of purity. பரிசுத்த வாழ்க்கையின் Pursuing, அதிர்வு peace, to remain peaceful, loveful. நிம்மதியான வாழ்க்கை All வாழ these are வேண்டும் qualities அன்பான which வாழ்க்கை the வாழ power வேண்டும் of இது faith. எல்லாமே சாதனையின் Everybody also அறிகுறிகள் has a power, right? Right. ஒவ்வொரு Willpower தெய்வீக and குணங்கள்லயும் power to ஒரு merge சக்தி and இருக்கும் power to pack up. So they are like powers, சகித்துக் கொள்ளும் every power. So
சக்தி, As an angel, because we have all ஏற்றுக்கொள்ளும் this, சக்தி, everything ஒத்துழைக்கும் we are சக்தி, serving, இதுல எல்லாமே சக்தி not இருக்கு, only வலு by இருக்கு. through words, but also வார்த்தை mansa அளவுக்கு மாத்திரமல்ல, serving for மனசேவையும் that நம்ம செய்ய வேண்டும். மனசா சேவை. really like what angel will do is to ஒரு fulfill தேவதை என்ன everyone's செய்வாங்க? not only desires ஒரு but தேவதை task also. காரியத்திலும் கவனமாக You are doing இருப்பார்கள். something, your angelic நீங்க spirit ஒரு விஷயத்தை will செய்யறீங்க, definitely help தேவதை you உணர்வுல towards இருக்கிறீங்க, you know, பாபாவுடைய whatever உதவி you are கட்டாயமாக thinking, உங்களுக்கு கிடைக்கும். initiatives you take, everything will have நீங்க this எடுக்கும் kind of touching முயற்சி, coming உங்களுடைய together. சிந்தனை. Like today, Bhumi Ben was saying that இன்னைக்கு oh, பூமி we live பகன் in சொன்னாங்க, the times of appeal, we did global cooperation for 90th. Why can't we do a project international so that the voice ஏன் is spread? இன்டர்நேஷனல் லெவல்ல Yeah, நம்ம so செய்யக்கூடாது? that is international. வேர்ல்ட் So I said, I பீஸ் don't டே know, we have to think about it. But I'm just நாம saying, அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். Yeah. Well, this brings me to the preparation. If we want to do an international project in today's world, maybe this is the kind of இன்றைய preparation we காலகட்டத்துல should be making for ourselves. நாம And உலக when I அளவுல asked you the question ஒரு about the ப்ராஜெக்ட் செய்ய light போறோம் of என்றால், Sakar Baba and the light of subtle Brahma, I found சக்கர் this பாபா Murli. I think Baba was waiting for me to இந்த ask the முரளி, question and then put the இந்த Murli right in கேள்வியை front நான் of me கேட்க because போறேன். I just opened முரளியை a என் book முன்னுக்கு and I found வச்சிருக்கேன். this Murli. And he's ஒரு saying, and I புத்தகத்தை will read திறந்து it to இந்த you முரளியை பார்த்தேன். because I feel if you explain it to us, it would really help us in the angelic stage. We have 2 days because we have to match Baba on ஆமாங்க. Sunday. So this இன்றைக்கு is what the இன்னும் Murli is 2 நாள் saying. தான் இருக்கு. You used to see and experience the difference பாபாவோட between நாளுக்கு the இன்னும் 2 physical நாள் தான் Brahma இருக்கின்றது. and the perfect Brahma. You could see the உடல் difference உருவத்துல between the பார்க்கும் பிரம்மா effort-making form and முழுமை the நிலை perfect அடைந்த form. பிரம்மா. Similarly, Baba was இதன் examining வேறுபாடு the புரிந்து difference கொள்ளுங்க. between these forms of you children. இந்த And it was a very குழந்தைகளின் beautiful இந்த scene. 2 At the நிலைகளையும் பாபா bottom, you பார்க்கின்றார். were in your tapasvi effort-making form, that's of the tree. And at the top, கீழ you were வேறு standing in your வேறுல angelic form, நீங்க like Father தபஸ்யா Baba. நிலையில இருந்தீங்க. So he's பிறகு asking us the மரத்து question, உச்சியில நீங்க can தேவதையா you இருந்தீங்க. make your own forms, that's the angelic form, emerge? Can உங்களுடைய you சொந்த see ரூபத்தை உங்களால your வெளிக்கொண்டு வர angelic முடியுமா? form? உங்களுடைய Together தேவதை with நிலைப்பாட்டை angelic நீங்க Brahma, there are the வெளிக்கொண்டு வர angelic முடியுமா? Brahmins, and each of you Brahmins can நீங்க understand ஒவ்வொரு how much difference பிராமணர்களும் there is between வேறுபாட angelic Brahma காட்ட and முடியுமா? your angelic form. உங்களுடைய What தேவதை is the ரூபம், difference? There was a difference பிரம்மாவுடைய in the shades தேவதை of light. ரூபம். The என்ன light of வேறுபாடு? some was especially sparkling, whereas the ஒவ்வொரு light of குழந்தைகளுடைய others ஒளியும் was just வேறுபட்டு இருந்தது. average. ஒரு சில The main குழந்தைகளுடைய ஒளி difference was ஜொலிச்சது, the ஒரு சில extent to which குழந்தைகளுடைய the ஒளி sparkling jewel, the சிறிதளவுக்கு soul, எரியப்பட்டது. was shining in the center of the forehead. ஆத்மாவின் The light and ஆத்மாவின் ஒளி sparkle of some ஜொலித்தது. radiated far into ஒரு the சிலருடைய distance, ஒளி although the தூரத்துல light இருந்து of others was sparkling, it ஜொலிச்சது. did not radiate ஒரு very சிலருடைய far. ஒளி And நெருங்கி then the இருந்தது, light of others ஆனால் still was அவ்வளவாக very dim. ஒலிக்கப்படவில்லை. Bap Dada saw a great difference between பாப் effort-making தாதா forms and the angelic வேறுபாடுகளை forms. பார்த்தார். And then முயற்சி செய்யும் Bap and Dada will have this நிலைப்பாடு conversation, which will be my தேவதையின் second நிலைப்பாடு. part for you to explain to us. But the first part, in முதல் your பாகம் present stage, which is a very உங்களுடைய high stage now, because everything you do, you உங்களுடைய do it முதல் from your நிலைப்பாடு angelic stage, or you do it from a subtle stage. So could you உங்க- help us தேவதை to ரூபத்துல இருந்து understand where செய்வீங்களா, effort makers at the சூட்சும roots of the ரூபத்துல Karma இருந்து tree sitting செய்வீங்களா, with Baba
you கல்ப are. மரத்துல And then மரத்துல you're standing நீங்க at top of the tree with Baba in your அமர்ந்திருக்கிறீங்க angelic form. முயற்சி செய்பவரா. How do you emerge பிறகு your பிரம்ம form? பாபா And when you ஓட see your angelic ஆத்ம form, தேவதை ரூபத்துல மரத்துக்கு உச்சியில how do you இருக்கிறீங்க. serve with it? And let me நீங்க explain எப்படி what சேவை I'm செய்ய getting போறீங்க? at. You நான் என்ன mostly சொல்ல sit வரேன்னா, in your little alcove, but yet you're doing so much of service. நீங்க ஒரு So சின்ன in order to do that குட்டையில ambient service, அமர்ந்திருக்கிறீங்க. that subtle service that you're ஆனா doing to remove all the உலகம் முழுதும் obstacles சேவை that செய்றீங்க. could be gathering அவ்வியக்த in the yagya, for instance, you would be அவ்வியக்த emerging, you would make that form emerge with which to serve. And when you make that form emerge with which to serve, how do you see your angelic form moving around the world serving? It's a very, உங்களுடைய very தேவதை beautiful ரூபம் story, and I think maybe உங்களுடைய this will make தேவதை it ரூபம் connecting எப்படி உலகம் முழுதும் சேவை for செய்ய போகுது. Baba's children to understand. But one thing I must ரொம்ப say, ஆழமான after கருத்து. listening this morning, I find காயத்ரி that பேன் maybe we கேக்குறாங்க, all have that angelic stage, but awareness நம்ம is missing. எல்லோருக்கும் So தேவதை after ஸ்திதி இருக்கு, listening this morning, விழிப்புணர்வு what தான் do you இல்லை. think of? இந்த How do முரளியை you கேட்ட sometimes பிறகு find yourself எப்படி with doing நான் seva or giving என்னுடைய service, and நிலைப்பாட்டை அறிந்து கொள்றது. it's like that மனசேவை, detached and மனசா loving. சேவா, So that's kind of பற்றற்ற angelic form. அன்போட, So I think பாசத்தோட, that நேசத்தோட இப்படி become இருக்கிறது. aware and notice that everyone will நாம have up to certain புரிந்து stage, கொள்ள as வேண்டும், Baba said. கவனிக்க வேண்டும். And then when you are becoming aware, then that form will start emerging more. நீங்க You will உங்களுக்கு feel that. விழிப்புணர்வு இருந்ததுன்னா, And I am also thinking whatever you are saying, even நானும் now யோசிச்சு in பார்க்கிறேன், this நீங்க meeting, என்னெல்லாம் சொல்றீங்களோ. I become more aware that this is angelic form. Like we had been talking a lot about karmati, then we had been talking about bodiless stage. கர்மா தீர்க்க நிலை, Since we தேக are talking, உணர்வு we are அற்ற நிலை, becoming more aware. அதிகமா So same பேசுறோம். is angelic form. எவ்வளவுக்கு பேசுறோமோ I think அதனுடைய this விழிப்புணர்வை meeting அடையிறோம். is creating that awareness. இந்த முரளியை So கேட்கறதுனால awareness நானு definitely விழிப்புணர்வுக்கு can வரேன். emerge, or when that form emerges from your last இந்த efforts, ரூபம் efforts of the years, விழிப்பு you will be able to know. வெளிப்படையாக Yes. விழிப்புணர்வுல வர சமயம் நீங்க புரிந்து So கொள்வீங்க. I think that awareness, which is, as I said, we get focused on different things. But if we focus on நம்ம வெவ்வேறு rest of this month more on angelic stage, இந்த மாதம் and தேவதை merge that, நிலைப்பாட்டுக்கு நாம வரலாம். do that. I think it's something more now is awareness of your own stage, angelic state, and that's emerging that form. That's very beautiful, because Baba continued to tell us what was wrong with us, why we're not able to move from the effort making, from the roots of the tree to the top of the tree and stand with our angelic form. And you were saying it's awareness, and he's also saying it's awareness, but he is also saying why the awareness is lacking. So Bap and இந்த Dada were விழிப்புணர்வு having ஏன் a நமக்கு குறைவாக conversation இருக்கு? about பாப் why தாதா there was such a difference in the results between the effort ஏன் making stage, வேறுபாடு the இருக்கு? angelic stage, and in the light that was radiating. He said that there were different power to the light. Father Brahma said, all the children are knowledgeful. Father Shiva said, together with being knowledgeful, they are also Trikaldarshi. So Shiv Baba and Brahma Baba are wondering, so what else is there that makes such a big difference in the intensity of their light? What is the reason for this difference? Father Brahma said, the children's power to imbibe is very powerful. Because of this power, as well as imbibing knowledge, virtues, and powers, their power to imbibe the weaknesses of others is also very strong.
along with the good things, they imbibe the weaknesses. And this is what dims the light. It is because of this that the subtle அந்த sanskars of பலவீனங்களால reflection are குழந்தைகள் not able எளிய to வாழ்க்கை வாழ emerge. முடியல. So make the ச- mantra, I am an angel, very firm. நான் ஒரு தேவதை Follow என்ற Sakar மந்திரத்தை Baba in உறுதிப்படுத்துங்க. this way, sitting இந்த at the வகையில roots of the சகார் tree, பாபாவை and பின்பற்றுங்க. follow perfect மரத்தின் வேருக்கு angel அடியில Brahma அமர்ந்து standing at the top of the tree. தவம் I இருங்க. thought, and of course, I just தேவதை excerpt ரூபத்துல very little பிரம்ம of the பாபாவை wordings. போல உச்சியில Nobody இருங்க. went பிரம்ம into the பாபாவுடைய details of how we actually உச்சியில இருங்க. imbibe weaknesses and the language we use. But I thought that this was such a pointed signal. It wasn't even a subtle signal. It was a very சூட்சுமமான சிக்னல் kind இல்ல, of clarion call, a very loud signal. That when we imbibe the weaknesses சத்தமான of ஒலி. others, it dims the பலவீனங்களை light and we மற்றவர்களுடைய can't be a பலவீனங்களை So did you பார்க்கிற want to say சமயம் நாம something about that? தேவதைகளாக இருக்க முடியும். No, I'm just thinking about Brahma Baba, that he had 300 in the family, but அவருக்கு Baba 300 had பேர் very இருந்தாங்க good, குடும்பத்துல. like his vision towards everyone was, even he அவருடைய noticed காரணம் whatever their weaknesses are, but Baba never imagined. பலவீனங்களை பாபா கவனிச்சார். It's a very important point, and I can say that yes, how Brahma Baba became angelic. எப்படி பிரம்ம He பாபா didn't தேவதையானாரோ, see the weaknesses of anyone, and I'm just யாருடைய seeing பலவீனங்களையும் பாபா பார்க்கல. whenever I met him or through all these years when he was present in Saka, he சாகார never ரூபத்துல இருந்தார் spoke பாபா. about anyone, and those even பாபா yesterday யாரையுமே he said, தாழ்த்தி பேசினது Baba கிடையாது. spread this net to catch nightingales, but many parrots came, many pigeons came. He did mention இந்த according தேவதைகளை to வந்து regular பாபா Baba. கவர்றதுக்காக He வந்திருக்கார் different. பிரம்ம பாபா. He நிறைய also mentioned நிறைய equal குறைபாடுகளை, நிறைய human intellect, but he பாவஸ் never to வார்த்தைகளை பிரம்ம பாபா மேல sometimes even போட்டாங்க. subtle when we are சூட்சுமமா talking, கூட we are pointing நாம out பேசுற the சமயம் weakness of someone. பலவீனங்களுடைய I மற்றவர்களுடைய realized பலவீனங்களை how நம்ம எடுத்து important it காட்டுவோம். is to maintain எவ்வளவு healthy முக்கியம்னு learning நான் and புரிந்து not கொள்ள வேண்டும். thinking, describing, or in சிந்திச்சு any interaction. We எந்த should உரையாடலையும் சரி take in, the sanskars or the weakness of anyone. So it's a யாருடைய very பலவீனங்களையோ important point. சமஸ்காரங்களையோ நானு It's really interesting என்னுள்ள that you brought ஜீரணிக்க out this, கூடாது. and இந்த கருத்தை as I நீங்க said, கொண்டு this is வந்ததுல the எனக்கு point ரொம்ப which we சந்தோஷம், should revise ரொம்ப முக்கியம். on Sunday also. It takes 10-15 சண்டே minutes. ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முரளியை நாம புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. Thank you. It's very, very good. And yeah, we have to again start thinking, which we used to do, sitting under this நாம temple சிந்திச்சு tree பார்க்க வேண்டும். and கல்பமரம் drinking the water இதை from நாம the seeds ஜீரணிக்க from the வேண்டும். and கல்பமரம் then feeding சிவபாபாட்ட the இருந்து நாம நீரை because the உறிஞ்சிரும். roots are the ones அந்த who take the water and then able to sustain வேறு the அந்த tree. நீரை It's குடிக்காது. a very ஆனால் powerful அந்த point. மரத்துக்கே ஆதரவு கொடுக்குது Tapasya is வேறு. not only for the self, but it's for the whole tree. நம்மளுடைய தபஸ்யா And then the எனக்கு tree மாத்திரமல்ல, emerging again in the seed form. விதை So ரூபம். taking from the seed and becoming again seed for another tree. விதையில the இருந்து sapling or the seed. நான் பலனை Very, எடுத்து very beautiful. திரும்பவும் நான் விதையாக போறேன். Renew kind of ஆத்மனரோட this வரப்போறேன். awareness and நாம இந்த practice of விழிப்புணர்வை Sundays and புதுப்பிக்க experience the வேண்டும். angelic state. நம்மளுடைய Thank you தேவதை very, very நிலைப்பாட்டை much. No, it's And beautiful. ஆழமாக maybe the பதிய awareness வைக்க that we need வேண்டும். to have so that we don't imbibe the weaknesses இந்த is விழிப்புணர்வு நம்மள incomplete, இருக்கணும். egoless, and viceless, which were the three words பலவீனங்களை angelic நாம Brahma ஜீரணிக்க Baba கூடாது. left us with. And I'm sure that those தேவதை three words பிரம்ம are பாபா very நம்மள விட்டுட்டு போன grounding in the 3 angelic side. கருத்துகள் Mm. And maybe you will pick தேவதை up on that at some ரூபத்தின் point. அஸ்திவாரத்தை But நம்ம first, ஆழமாக what பதிய வைக்க these three வேண்டும். words mean to us in terms of moving from the effort making
to the முயற்சி செய்யும் complete நிலைப்பாட்டில் complete இருந்து range. முழு Thank நிலைப்பாட்டை you. அடைய வேண்டும். Om Shanti. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, thank you. And I request everyone to please make a note of the schedule for tomorrow and day after tomorrow. There are some நாளை addition மறுநாள் and little time changes. So சில tomorrow is மாற்றங்கள் Saturday இருக்கு. and our நாளைக்கு schedule from Amrita Lam, சனிக்கிழமை 3:30 அமிர்த AM to 4:45 வேலையிலிருந்து AM. நம்மளுடைய ஸ்கெடியூல் We'll continue with மூன்றிலுக்கு the அமிர்த Bhakti, வேலை, and then தியானம் tomorrow 6 will be மணிக்கு, Hindi Sakar Murli, ஹிந்தி because சாக்கார முரளி Sunday Murli 7 will be மணிக்கு 18th January காலையில, Murli. So we'll read on that same day. ஞாயிற்றுக்கிழமை So tomorrow will 18 be ஜனவரி முரளி 17th Murli.